சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படியாக உங்கள் மத்தியிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் நமக்காக பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய துன்மார்க்கங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஏனென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அது நித்திய மரணத்திற்கு நேராய் போகும். அவர்கள் நரகத்தை நோக்கி போக முடியும். அந்த நரகத்திலே போய் கொண்டிருக்கின்ற மனிதனை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு வந்தார். அன்பாகவே அவர் இருக்கிறார். ஒருவரே அன்பான தேவன். அந்த அன்பு நிமித்தம் இந்த ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அவர் கண்ணீரை துடைக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வரும்போது எல்லா விதமான பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். என்று சொன்னால் சிலுவையிலே எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நமக்காக பலியானார் என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது பலவிதமான வியாதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மரண கட்டிலே இருக்கலாம், பின்னி சூரிய பயங்களிலே நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு விடுதலை மெய்யான ஒரு விடுதலை. இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை. ஆமா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிட்ட வரும்போது நம்மேல் இருக்கிற கட்டுகளை அவர் அறுக்கிறார். நம்மேல் இருக்கிற நுகங்களை அவர் முறித்து போடுகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு எந்த பணக்காரன் ஏழை என்று பார்க்க மாட்டார். எந்த விதமான அந்தஸ்தை பார்க்கிறவர் அல்ல. இந்த ஆண்டவராகிய இயேசு எதிர்பார்ப்பதெல்லாம் நொறுகுண்டு நறுங்குண்டுமான இருதயம், காயப்பட்ட இருதயத்தை அவர் தேடுகிறார். கண்ணீரோடு இருக்கிற இருதயத்தை அவர் தேடுகிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்த்து பழகுவார்கள். எதிர்பார்ப்போடு நம்மிடத்தில் அன்பு காட்டுவார்கள். ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்பு. அது தூய்மையான அன்பு. அவர் ஒருவரே அன்பாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் வரும்போது உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை அவர் துடைப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் சீக்கிரம் வந்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியாய் இந்த செய்தியை காதுகளிலே நீங்க யாராய் இருந்தாலும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் யாராய் வேணாம இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டாலும் இருக்கலாம். ஆனா உள்ளத்தில் இந்த ஆண்டவராகிய இயேசு விசுவாசித்து நாவினால நீங்க அறிக்கை பண்ணீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களை ரட்சிப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு நீங்க உள்ளத்துல கூப்பிட்டா போதும், இயேசுவே உள்ளத்துல வாரும், இயேசுவே நான் நம்புகிறேன், இயேசுவே என் மரண கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இயேசுவே என் கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுங்க, இயேசுவே இந்த வியாதியிலிருந்து, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க என்று நீங்க உள்ளத்துல சொன்னீங்கன்னா போதும், இந்த ஆண்டவராகிய இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு பணங்காசு பார்க்க மாட்டாருங்க. இந்த ஆண்டவராகிய இயேசு எந்த எதிர்பார்ப்பு இல்லாத தேவங்க. அவர் அன்புள்ள தேவன். இந்த ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நம்பின மனிதர்கள் கைவிட்டு இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியை கைவிட்டு இருக்கலாம், மனைவி கணவனை கைவிட்டு இருக்கலாம், பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், குடும்பம் பிரிந்து போன நிலைமையில் இருக்கலாம், கடன் பிரச்சனை குடும்பம் சீரழிந்து போன நிலைமையில் இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் அவர்கள் குடும்பங்களை கட்டுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் வரும்போது எல்லாவற்றையும் இழந்து போனதையும் அவர் ரெண்டு தனையாய் தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அன்பு சகோதரியே. இந்த ஆண்டவராகிய இயேசு உங்களை அழைக்கிறார் அன்பு சகோதரனே. இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஒரு நாள் மரிக்க வேணும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாயத்தில் படைப்பதும் உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, உலகத்தில் எத்தனோ மனிதர்கள் ரகசியமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் பார்க்கல என்று மனதால பாவம் செய்யறாங்க. ஆனா அந்த பாவத்தை எல்லாம் வெளியரங்கமாய் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து நிறுத்த போகிறார். அவர் அன்புள்ள தேவன் தான். அதே வேளையில் அவர் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறார். வேதத்தில் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அழைக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு
சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், ஒருவேளை உள்ளத்தில் அவர்களால் விசுவாசிக்க முடியாதபடிக்கு இருந்தாலும், எல்லா தடைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. மனக்கண்களை திறந்தல்வீராக. இந்த இடத்திலே ஆண்டவரே, இதை பார்த்தவர்கள், கேட்டவர்கள், இதை ஆண்டவரே கடந்து போனவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். உள்ளத்துல வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும், ஒருவேளை உள்ளத்துல நினைக்கிறார் எனக்கு இந்த இயேசு விடுதலை கொடுப்பாரான, அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க இயேசுவே. உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நான் வளர்ந்தேன், பரிசுத்தம் இன்றி நான் அலைந்தேன். என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போய் என்னையும் மாற்றிறேன். என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போய் என்னையும் மாற்றிறேன். உம்மை போய் என்னையும் மாற்றிறேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். மாம்சத்தின் கிரிகைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். மாம்சத்தின் கிரிகைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். அதிசயம் அனுதினும் என் வாழ்வு தொடருமே. அன்பான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயம் அனுதினும் என் வாழ்வு தொடருமே. அன்பான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். மகிமையின் சாயல் அடைந்திடுவேன். அருவமாவே இமை பொழுதே. மகிமையின் சாயல் அடைந்திடுவேன். அருவமாவே இமை பொழுதே. முகமுகமாக உம்மை நான் காண்பேன். மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நீரே. முகமுகமாக உம்மை நான் காண்பேன். மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நீரே. மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நீரே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயதானையா, உம்மோடு வாழ்வு உம்மதானையா. உம்மோடு வாழ்வு உம்மதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறி